ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். இந்த புதியதாக வந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நம்மளுடைய நேயர்களுக்கு இப்போ நம்ம புதுமையாக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதி பகல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம 2ஆம் தேதியை எடுத்துக்கிறோம். ஸோ 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடைபெறுகிறது என்பது உண்மை. சரி, ஓகே. இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார், அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நவ கிரகங்களில் ஒரு 3 கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு முறை மாறுவாங்க. இப்போ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு கொஞ்சம் மெதுவாக நடந்து போவார். ஸோ அப்போ சனி பயிற்சி என்றாலே எல்லாருக்கும் ஒரு பதட்டமோ, ஐயையோ சனி பகவான் பயிற்சி ஆகிறாரே என்ன ஆக போதோங்கிற பயம் இருக்கும். அதே இது ராகு கேது பயிற்சி ஆகுதுன்னா, இந்த நிழல் கிரகங்கள் நம்மளை என்ன பாடாக படுத்த போகிறாங்களோ, இந்த 1.5 வருஷத்தில் உட்கார்ற இடத்த விட்டு காலி பண்ணி விட்டுருவாங்களா, இருக்க விடுவாங்களா, பறக்க விடுவாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஆனால் இந்த நவ கிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பெயர்ச்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படியே குரு பெயர்ச்சி வருதாம்பா, குரு வராரியா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், கவலையே படாத. ஏதோ அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தால் சொல்லுவோம்ல, முக்கியமான வராயா, நம்ம கவலையெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பெயர்ச்சினாலே ஒரு குதூகலமாக அன்புடன் வரவேற்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்ம வீட்டில் ஒருவரான நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுக்க போகிறார். என்ன இந்த வருடம் மட்டும் மிகப்பெரிய சிறப்பு? ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்குள்ளே வருவார். ஸோ அந்த வருடம் இந்த வருடம் என்பதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடக ராசிக்குள்ளே அவர் கரெக்டாக இந்த ஜூன் 2ஆம் தேதி உள்ளே அப்படியே ஜம் பண்ணி உட்கார்ந்தோன்னே என்னெல்லாம் கிடைக்கலையோ, என்னெல்லாம் நடக்கலையோ, ஏண்டா வாழ்கிறோன்னு நினைக்கிறவங்க கூட இனிமே தாண்டா வாழ்வோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு குரு ஒரு நல்ல மாற்றங்களை, அதாவது ஒரு முன்னேற்றமான பாதையையும், அதே போல் அவர் இந்த குரு பயிற்சியில் தான் ஸ்தான பலம் வலிமை பெருஞ்சிடுவோம். எப்பொழுதுமே குரு அமர்ந்த இடத்துக்கு பலம் கிடையாது. ஆனால் இந்த வட்டம் குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கெல்லாம் உள்ளே உட்கார்றாரோ அத்தனாம் இடமெல்லாம் அற்புதமாக போகுது. அவருடைய பார்வை மூலமாக பதட்டமில்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக ஒரு என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்போடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இது என்னென்ன நடக்கும், என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோ முழுமையாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணக்கூடாது. மெயினான விஷயம், குரு சிறப்பை கொடுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்படியே ஓடி ஓடி பார்த்தா அப்புறம் அவரும் ஓடி போயிடுவார். ஓகேவா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்கும். வழிபாடை லாஸ்ட்டாக சொல்கிறேன், வழிபாடையும் ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை, எதையும் எப்பொழுதும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய, கடந்த ஒரு 3-4 வருடகாலமாக தன்னைத்தானே தொலைத்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த யாரும் தெரிஞ்சு போச்சா, நீங்கள் தான். மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உங்களை கோபக்காரங்க, அகராதி பிடிச்சவங்க. நீயா நல்லா தானே போச்சு? உண்மைதாங்க, நல்லா தான் உங்களுக்கு போகுது. ஆனால் உங்களை மற்றவங்க கூடவே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்களா இல்லையா? பின்னாடி தான் சொல்லுவாங்க, முன்னாடி சொல்ல ஒரு வயலுக்கு தயார் இருக்காது. ஏன்னா உங்கள் முன்னாடி நின்று உங்களை பகைச்சிட்டு ஒருத்தன் போயிட்டானா அவன் பரலோகத்துக்கு தான் போகணும். ஆனால் பின்னாடி நின்று பாகுபலி படத்தில் கட்டப்பா எப்படி நம்மளோட பாகுபலியை குத்துனாரோ அதே மாதிரி உங்கள் கூடவே இருந்துட்டு தான் குழி பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் நான் அவங்க பறித்த குழியில் நான் தான் ஏன் முதலாக உளுந்தேன்னு சொல்லி சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இருந்துக்கிட்டு ஒரு வருஷமாக உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் இயக்கணுமோ அந்த அளவுக்கு இயக்கி வச்சார். இப்போ அவருடைய உச்ச வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகின்ற குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் கொடுக்க போகிறாருன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் டிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆஹா நடந்துருச்சு என்ன பண்ணலாம், டிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். மொதல் விஷயம், தன்னுடைய உழைப்பின் மூலமாக மட்டும்தான் வாங்குகிற வீடை சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். அப்பா வீடு வச்சுருக்கலாம், அம்மா சொத்துலேருந்து வீடு வந்திருக்கலாம், அம்மாவோட உழைப்பில் கூட நீங்கள் வீடு வாங்கிக்கலாம், இல்லை கட்டின மனைவி மூலமாக சொந்த வீடு வாங்கிக்கலாம், அல்லது உங்களுடைய கணவர் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நான் உழைச்ச உழைப்பில் வாங்கின வீடை மட்டும்தான் என் வீடுன்னு சொல்லுவேன். இல்லைன்னா இது எங்கள் அப்பா வீடு, இது எங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பின் மூலமாக இந்த வருடத்தில் நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். அந்த கொஞ்சம் வித்தியாசமாக பைக் ஓட்டுறது, அதனால தான் நிறைய கீழே விழுறது. சரியா? ஸோ இந்த வித்தியாசமாக பைக் ஓட்டுறது, வித்தியாசமான கார் வாங்குறது, இந்த ஆசைகளை அதிகமாக கொண்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொந்தமாக கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து அற்புதமாக செய்து கொடுக்க போகிறார். மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும். யாரை சொன்னால் கூட சரி பொறுமையாக போயிடுவீங்க. உங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டாலே அவன் அடி வாங்கியிருக்கான். எங்கள் அம்மாவோட அவன் சொன்ன சப்புன்னு ஒரு வப்பு வச்சுட்டு தான் அடுத்த பேசுவீங்க. ஏன்னா அம்மா மேலே அவ்வளோ உயிருக்குயிராக பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய நீங்கள் கடந்த ஒரு 2 வருட காலமாக அம்மாவுடைய பாசத்துக்காக ரொம்ப ரொம்ப ஏங்குறீங்க. அம்மா நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அம்மா நம்மகிட்ட பேசுனா நல்லாயிருக்கும்னு அந்தளவுக்கு லாக்கில் இருந்தீங்களே. இப்போ உங்களுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம், அம்மாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. சரி, 4ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிருக்காரு. பார்வை மூலமாக என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களை ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்க. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை குறிக்கும்னா, உங்களுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய பாவம், உங்களுடைய அவமானங்களை குறிக்கக்கூடிய பாவம், உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ நீங்கள் செய்யாத தப்புக்கு, நான் சுசானதாசாக இருந்தேன், என்னை கூட்டு போய் கும்மாங்குத்து குத்திட்டாங்க, என் மேலே பழிய போட்டாங்க, நான் போய் நின்னேன், அவங்க முடித்தாங்க, கடைசியில் என் மேலே ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு வீண் பழி சுமத்தி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த விஷயங்களில் உங்கள் பேர் ரெக்கார்டில் வந்துருச்சு, நம்ம செஞ்சிருந்தா கூட ஏற்றுக்குருவோம், செய்யாமல் வந்துருச்சேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்க கூட்டாளிகள் மூலமாக வேலையில் நல்ல வேலை பார்க்குற உங்கள் மேலே வீண் பழி சுமத்திருந்தாங்களா? அதனால் வருத்தப்படுறீங்கன்னா கட்டாயமாக இந்த 2ம் சரியாயிடும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் வந்து உழைப்பை மட்டும் எதிர்பார்த்து தன்னோட உழைப்பினால் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் உறுதியாக அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கு. உங்களுடைய கடின உழைப்புக்கு, உங்களுடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, அதற்கும் குரு பகவானே பதில் சொல்லுவார். என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால 10ஆம் இடம் ஒரு வலிமை அடையும் போது பதவி உயர்வு தேடி வரும், உங்களுக்கான அந்தஸ்து தேடி வரும், உங்களுக்கான அங்கீகாரம் தேடி வரும். ஆட்டோமேட்டிக்காக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் வெற்றி உறுதியாக உண்டு. சார் தொழிலில் போராடிக்கிருக்கேன் சார், தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படிலாம் யோசித்துக்கிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு பயிற்சி நடந்து 9ஆம் தேதிக்கு மேலே ஓஹோ வரக்கூடிய நபர்களில் நீங்கள் நல்ல நபராக இருப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கிடச்சிடும். அதுக்கடுத்து இருக்கிற இடத்துல வேலை பார்க்க முடியாமல் வெளிநாடு போயிடலாமா, ஊரை விட்டே போயிடலாமா, இல்லை உலகத்தை விட்டு போயிடலாமாங்கிற யோசனைகளோட நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்தை கொடுத்து வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பை கொடுப்பார். இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 2.5 வருஷமாக தூங்காமையே முடிச்சுக்கிட்டே இருக்கோமே, நைட்டு தூங்கும்போது கூட பிரச்சனை எங்களை தேடி வருதே, வானத்தை பார்த்தா ஓடுற பிரச்சனையை பார்த்தா என்ன பண்ணனே தெரியலையே, அந்தளவுக்கு ஒரு தூக்கத்தில் கஷ்டப்படுறோமே, நிம்மதியான தூக்கம் இருக்குமா? சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்தில் உட்காந்துருக்காரு. சங்கடங்கள் எவ்வளோ தூரமோ கொடுக்காரு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா
அதுக்கு ஒரே ஒரு நபர் தான், சனி பகவானை நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் சொன்னால் மட்டும் தான் இவர் கேட்பார். அப்போ இந்த குரு பகவான் டைரெக்டாக தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறனால நிம்மதியான தூக்கம் இருக்கும், அதாவது இல்லற சந்தோஷம் இருக்கும். அதே போல் வெளிநாடு பயணங்கள் உண்டு. சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து விடுதலை குரு பகவானால் கிடைக்கப்படும் என்பது உண்மை. ஸோ இப்போ விரய சனி சுப விரய சனியாக மாறிடுவார். இவனால் தேவையில்லாமல் வண்டி ரிப்பேரு, அதே போல் வீட்டில் மோட்ரு ரிப்பேரு, பைப் ரிப்பேர்னு இந்த ரிப்பேர் பார்க்குறத வேலையிலே நீங்களே ரிப்பேர் ஆகிட்டீங்க. இனிமேல் ரிப்பேரே பார்க்காம சிறப்பாக இருக்க போகிறீங்க. செலவு சுப செலவாக மாறப்போகுது. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், இல்லை வீடு கட்டக்கூடிய யோகத்தை செயல்படுத்தலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நிம்மதியான தூக்கத்தையும் வாங்கலாம். வெற்றி என்பது உங்கள் அருகில் தான் இருக்குது. கவலையே பட வேண்டாம். போராடுற உங்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் கொடுக்காரு, ஓகே. நாங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் 5:30 மணிக்குள்ளே எழுந்து சூரிய நமஸ்காரம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பண்ணணும். மேச ராசிக்காரங்க, நான் இல்லைங்க சார், நான் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திப்பேன்னா அதுக்கு தக்கன வாழ்க்கை இருக்கும். 5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுவது, இதை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். முருகனுக்கே பிடிச்ச ராசி நீங்கள் தான். யார் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரான்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக குரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். குதூகலமான வாழ்க்கை இருக்கும். கமெண்ட்ஸ் கொடுங்க, வாழ்க்கை வெற்றியாக இருக்கும்.